Hello children, நான் உங்கள் டீச்சர் ஹேமலதா. 5th ஸ்டாண்டர்ட் 3rd term சோஷியல் சயின்ஸ் யூனிட் 2 அக்ரிகல்ச்சர் அதில் பார்ட் 2 பார்க்க போகிறோம். பார்ட் 2ல் வாட்டர் ரிசோர்ஸ் ஃபார் அக்ரிகல்ச்சர் விவசாயத்திற்கான நீர்வளம் பற்றி படிக்க போகிறோம். There are no perennial rivers in Tamil Nadu. Tamil Nadu depends on northeast and southwest monsoon. Hence, agriculture in Tamil Nadu is dependent on groundwater. தமிழகத்தில் வற்றாத நதிகள் எதுவும் பாயறது இல்லை. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழையின் மூலம் தேவையான தண்ணீரை தமிழகம் பெறுகிறது. தமிழ்நாட்டில் விவசாயம் பெரும்பாலும் நிலத்தடி நீரை சார்ந்து தான் நடைபெறுது. வடகிழக்கு மற்றும் தென்மேற்கு பருவமழையின் மூலம்தான் தேவையான தண்ணீரை தமிழகத்துக்கு கிடைக்குது. பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா நிலத்தடி நீரை சார்ந்து தான் இந்த விவசாயம் நடைபெறுது. சென்ட்ரல் கிரவுண்ட் வாட்டர் போர்டு CGWB monitors the level and nature of groundwater. மத்திய நிலத்தடி நீர் வாரியம் ஒன்று இருக்கு. அது நிலத்தடி நீரினுடைய நிலை மற்றும் தன்மையை தொடர்ந்து கண்காணிச்சுக்கிட்டே வருது. இரிகேஷன் நீர்ப்பாசனம். Irrigation is the supply of water to land or crops for the purpose of agricultural production. வேளாண் உற்பத்திக்காக நிலத்திற்கு நீர் செயற்கையாக பாய்ச்சப்படுவதான் நீர்ப்பாசனம்னு சொல்கிறோம். இயற்கையாக இல்லாமல் செயற்கை முறையில் நீரை பாய்ச்சக்கூடியது நீர்ப்பாசனம். டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன். இந்த நீர்ப்பாசனத்தினுடைய வகைகளை இப்போ பார்க்க போகிறோம். வெல் இரிகேஷன் கிணற்று நீர்ப்பாசனம். கெனால் இரிகேஷன் கால்வாய் நீர்ப்பாசனம். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் தெளிப்பானை நீர்ப்பாசனம். ட்ரிப் இரிகேஷன் சொட்டு நீர்ப்பாசனம். முதல்ல நம்ம பார்க்க போகிறது வெல் இரிகேஷன் கிணற்று நீர்ப்பாசனம். வெல் இரிகேஷன். Well irrigation has been practiced in Tamil Nadu for many generations. It is a less expensive type of irrigation. பழங்காலத்திலிருந்தே தமிழ்நாட்டில் விவசாயத்துக்கு கிணற்று நீர்ப்பாசனம் தான் செஞ்சுட்டு வந்தாங்க. அதை தான் பயன்படுத்தினாங்க. இந்த பாசனம் பார்த்தீங்கன்னா மிகவும் மலிவான பாசன முறை. பாருங்க, கிணறு இருக்கா, இது மூலமாக நீர் இறைத்து விவசாயத்து நிலத்துக்கு பயன்படுத்தினாங்க. இங்கே மோட்ரு வச்சு விவசாய நிலத்துக்கு பயன்படுத்தினாங்க. இதுக்கு என்ன சொல்லுவோம் அப்படின்னா ஆர்கியாப் வெல் இரிகேஷன். தொன்மையான கிணற்று நீர்ப்பாசனம், பழமையான நீர்ப்பாசனம். மாடர்ன் வெல் இரிகேஷன் நவீன கிணற்று நீர்ப்பாசனம். அடுத்தது கெனால் இரிகேஷன் கால்வாய் நீர்ப்பாசனம். Canal irrigation is the most important form of irrigation in India. கால்வாய் நீர்ப்பாசனம் இந்தியாவில் பின்பற்றக்கூடிய மிக முக்கியமான நீர்ப்பாசனம். Most of the North Indian canals are perennial. வட இந்தியாவில் பார்த்தீங்கன்னா பெரும்பாலான கால்வாய்கள் வற்றாது இருக்கும். The main canal irrigated areas are in the northern plains of India such as Uttar Pradesh, Punjab, Haryana, Rajasthan and Bihar. இந்த இந்தியாவினுடைய வடக்கு சமவெளிகள்னு சொல்கிறோம். எது எது? உத்தரப்பிரதேசம், பஞ்சாப், ஹரியானா, ராஜஸ்தான், பீகார். அங்கெல்லாம் இந்த கால்வாய் நீர்ப்பாசனத்தை தான் பயன்படுத்துகிறாங்க. இதெல்லாம் இந்தியாவினுடைய வடக்கு சமவெளிகள். கெனால் இரிகேஷன் பாருங்கள், கால்வாய்கள் மூலமாக விவசாய நிலத்துக்கு நீர் பாய்ச்சுறாங்களா? ஏன்னா இங்கே வற்றாத நதிகள் இருக்கிறதுனால. Green revolution is a process which brought an increase in crop production by using new varieties of seeds, pesticides
and new agricultural techniques. பசுமை புரட்சி, கிரீன் ரெவல்யூஷன்னா பசுமை புரட்சி. இங்கே புதிய வகை விதைகள், அப்புறம் பூச்சிக்கொல்லி மருந்துகள், அப்புறம் விவசாய முறைகள் அதை பயன்படுத்தி பயிரினுடைய உற்பத்தியில் மகசூல் அதிகரிக்க கொண்டு வந்த ஒரு செயல்முறை தான் கிரீன் ரெவல்யூஷன், பசுமை புரட்சி. டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் ஆஃப் தமிழ்நாடு இஸ் நோன் ஆஸ் ஃபாதர் ஆஃப் கிரீன் ரெவல்யூஷன் இன் இந்தியா. தமிழ்நாட்டைச் சேர்ந்த டாக்டர் எம்.எஸ். சுவாமிநாதன் இவர் தான் இந்தியாவினுடைய பசுமை புரட்சியினுடைய தந்தைன்னு அழைக்கப்படுறாரு. அடுத்தது ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், தெளிப்பானை நீர்ப்பாசனம். ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன் இஸ் சிமிலர் டு நேச்சுரல் ரெயின்ஃபால். எப்படி மழை பெய்யுது அதே மாதிரி இந்த நீர்ப்பாசனத்தில் இந்த பயிர்களுக்கு இப்படி தான் தண்ணியை விடுறாங்க. வாட்டர் இஸ் ஸ்ப்ரெட் த்ரூ பைப்ஸ் இன் தி ஏர் த்ரூ ஸ்ப்ரிங்க்லர்ஸ். இந்த சுழற்று முறையில் இங்கே பார்த்தீங்கன்னா இந்த நான் சொன்னேனே ஒற்றை பயிர்கள் பயிரிடக்கூடிய இடத்துலலாம், அப்புறம் நம்ம இந்த பார்க்லலாம் கூட பார்த்துருப்பீங்க, இது மாதிரி இந்த இடத்துல அப்படியே சுழண்டுக்கிட்டே இருக்கும். அதில் தண்ணி என்ன ஆகும், எல்லா பக்கமும் போகும். இது பார்த்தீங்கன்னா எதுக்கு பயன்படுத்துவோம் அப்படின்னா, தண்ணீர் பற்றாக்குறை இருக்குது தானே, அந்த இருக்கிற இடத்துல இந்த முறையை பயன்படுத்துவாங்க. அதே மாதிரி ட்ரிப் இரிகேஷன், சொட்டு நீர் பாசனம். ட்ரிப் irrigation is a type of micro irrigation system that saves water and soil nutrients. இந்த சொட்டு நீர் பாசனன்றது ஒரு வகை நுண்பாசன முறை. இதுவும் என்ன பண்ணுவாங்க, நீர் பற்றாக்குறை இருக்கிற இடத்துல இந்த சொட்டு நீர் பாசனத்தை பயன்படுத்துவாங்க. In the system, water drips slowly into the roots of plants through pipes. இந்த முறையில் நீரும் மண்ணினுடைய ஊட்டச்சத்துக்களை சேமிக்கும் ஆற்றலையும் கொண்டுள்ளது. இது பார்த்தீங்கன்னா இந்த நீர்ப்பாசன முறையில் நீரானது குழாய்கள் மூலமாக தாவரங்கள் உள்ள வேர்களுக்கு, இந்த படத்தில் பாருங்கள், வேர்களில் மெதுவாக சொட்டுமாறு அமைக்கப்பட்டிருக்கு. பாருங்கள், பைப்ஸ் கேன் பி எய்தர் above the soil surface or buried below the surface. இந்த குழாய்கள் பார்த்தீங்கன்னா மண்ணினுடைய மேற்பரப்பில் இருக்கும் அல்லது மேற்பரப்புக்கு கீழே புதைக்கப்பட்டிருக்கும். The water directly reaches the roots and minimizes evaporation. இந்த குழாய்கள் மண்ணினுடைய மேற்பரப்பு அல்லது மேற்பரப்புக்கு கீழே அமைச்சிருக்குன்னு சொன்னதானே, அதனால் இந்த நீர் ஆவியாவது குறையுது. இதில் பார்த்தீங்கன்னா அப்படியே தண்ணீர் ட்ராப்பாக இந்த வேருக்கு போகும். அதனால் தண்ணியும் ஓரளவு சேமிக்கப்படுது, நீர் அதிகமாக வீணாகாது. அடுத்தது ஆக்டிவிட்டி, டிராக்டர், வினோவர், ஃபார்மர். டிராக்டர்னா இழுவை இயந்திரம், வினோவர்னா தூற்றி, ஃபார்மர்னா விவசாயி. ஃபைண்ட் அவுட் த ஃபாலோயிங். ஒன் ஹூ ப்ரொடியூசஸ் ஃபுட் ஃபார் அஸ். நமக்காக உணவை உற்பத்தி செய்பவர் யார்? ஃபார்மர். இதை இதெடுத்து இங்கே எழுதுங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் ஃப்ளோயிங். இது உழுவதற்கு பயன்படுத்தப்படுகிறது. டிராக்டர். இது டூ. இதை எடுத்து இங்கே எழுதுங்க. இட் இஸ் யூஸ்டு ஃபார் செப்பரேட்டிங் கிரெயின் ஃப்ரம் ஹே. இது வைக்கோலில் இருந்து தானியங்களை பிரிக்க பயன்படுத்தப்படுது. இங்கே அந்த முன்னாடி இருக்கிற பிக்சரில் பார்த்தீங்கன்னா தெரியும், வினோவர். இது தேர்டு ஒன். லெட் அஸ் நோ, நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அனிமல் ஹஸ்பண்டரி இஸ் தி பிரான்ச் ஆஃப் அக்ரிகல்ச்சர். இட் இஸ் டு ரேஸ் அனிமல்ஸ் ஃபார் மீட், ஃபர், மில்க், எக்ஸ் அண்ட் அதர் ப்ராடக்ட்ஸ். கால்நடை வளர்ப்புன்னு சொல்லுவோம். அனிமல் ஹஸ்பண்டரின்னா கால்நடை வளர்ப்பு. இது விவசாயத்தினுடைய ஒரு பகுதி. இந்த கால்நடைகள் மூலமாக நமக்கு இறைச்சி, ரோமம், பால், முட்டை மற்றும் பிற பொருள்கள்லாம்
கிடைக்குது. அதுக்காக தான் இந்த கால்நடைகளை வளர்க்குறாங்க. அதுக்கு என்ன பேர்னா கால்நடை வளர்ப்புன்னு பேர். அடுத்தது நம்ம பார்க்க போகிறது ஹார்டிகல்ச்சர் இஸ் தி சயின்ஸ் ஆர் ஆர்ட் ஆஃப் கல்டிவேட்டிங் ஃப்ரூட்ஸ், வெஜிடபிள்ஸ், ஃப்ளவர்ஸ் ஆர் ஆர்னமெண்டல் பிளான்ட்ஸ். ஹார்டிகல்ச்சர் அப்படின்னா தோட்டக்கலை. இதில் பார்த்தீங்கன்னா பழங்கள், காய்கறிகள், பூக்கள் அல்லது அலங்கார தாவரங்களை வளர்ப்பது பற்றிய இதுவும் ஒரு தோட்டக்கலை, இதுவும் ஒரு கலைன்னு சொல்லுவோம். இதுவும் அறிவியலுடன் நெருங்கிய தொடர்பு உடையது. இதுவும் விவசாயத்தினுடைய ஒரு பகுதி. இம்பார்ட்டன்ட் கிராப்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டில் உள்ள முக்கிய பயிர்கள். தமிழ்நாடு ஹேஸ் டிஃப்ரெண்ட் டைப்ஸ் ஆஃப் சாயில், ரெயின்ஃபால் அண்ட் வெதர் அக்ராஸ் இட்ஸ் டிஸ்ட்ரிக்ட். ஒவ்வொரு மாவட்டத்துங்கள்லையும் காலநிலை மாறுபட்டிருக்கும். அதே மாதிரி ஒவ்வொரு மாவட்டத்திலையும் மண் வகைகளும் மாறுபட்டு இருக்கும். பல வகையான மண் வகைகள் இருக்கும். It is suitable for the production of fruits, vegetables, spices, plantation crops, flowers, medicinal and aromatic plants. இங்கே பழங்கள், காய்கறிகள், மசாலா பொருட்கள், தோட்டப்பயிர்கள், பூக்கள், மருத்துவ மற்றும் நறுமண தாவரங்களுடைய உற்பத்திக்கு ஏற்ற மாதிரி இருக்கும். அந்த மண் எந்த வகையை சேர்ந்ததோ அதுக்கு ஏற்றவாறு இங்கே இருக்கிற பொருட்கள் எல்லாம் பயிரிடுவாங்க. ஹார்டிகல்ச்சர் இஸ் தி ஃபாஸ்டஸ்ட் க்ரோயிங் செக்டர் வித்தின் அக்ரிகல்ச்சர் இன் தமிழ்நாடு. இந்த தமிழ்நாட்டில் தோட்டக்கலை வேகமாக வளர்ந்து வரும் ஒரு விவசாயத்துறை. அப்போ இந்த விவசாயத்துறையில் இந்த தோட்டக்கலைன்றது ஒரு பகுதி, தெரிஞ்சுக்கோங்க. Paddy is grown in large areas because rice is the main staple food of the state. நெல் அதிகமான பகுதிகளில் பயிரிடப்படுது. ஏன்னா அரிசி மாநிலத்தின் முக்கிய உணவாகும். நம்மளுடைய முக்கியமான உணவு எது? அரிசி. அதனால தான் நெல் அதிகமாக பயிரிடப்படுது. The principal food crops are rice, maize, jowar, சோளம், பஜ்ரா, கம்பு, ராகி and pulses, Bengal gram, red gram, green gram, black gram and horse gram. அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, அப்புறம் பருப்பு வகைகள். அதில் என்னென்ன அப்படின்னா பெங்கால் கிராம்னா கடலைப்பருப்பு, ரெட் கிராம்னா துவரம்பருப்பு, க்ரீன் கிராம்னா பச்சை பயிறு, பிளாக் கிராம்னா உளுத்தம்பருப்பு, ஹார்ஸ் கிராம்னா கொள்ளு பயிர். இதெல்லாம் பருப்பு வகைகளில் ஒன்று. இதெல்லாம் இங்கே முக்கிய உணவு பயிர்களாக விளையுது நம்மளுடைய தமிழ்நாட்டில். பார்த்தீங்களா? பேடி, நெல், மக்காச்சோளம், உளுத்தம்பருப்பு பாருங்கள். அப்போ கரும்பு. The cash crops include cotton, sugarcane, oilseeds, coffee, tea, rubber, coconut, ginger and chilies. பணப்பயிர். கேஷ் கிராப்ஸ்னா பணப்பயிர்கள். எதுன்னா பருத்தி, கரும்பு, எண்ணெய் வித்துகள், காஃபி, தேயிலை, ரப்பர், தேங்காய், எள்ளு, மிளகாய், இதெல்லாம் பணப்பயிர்கள். மேங்கோ அண்ட் பனானா ஆர் தி லீடிங் ஃப்ரூட் கிராப்ஸ் ஆஃப் தமிழ்நாடு. மாம்பழமும் வாழைப்பழமும் தமிழ்நாட்டினுடைய முன்னணி பழங்கள், பழப்பயிர்கள் சொல்லுவோம். The main flowers grown in Tamil Nadu are jasmine, chrysanthemum, marigold and rose. மல்லிகை, செவ்வந்தி, சாமந்தி, அப்புறம் ரோஜா, இதெல்லாம் தமிழகத்தில் வளர்க்கக்கூடிய முக்கிய பூ வகைகள். தஞ்சாவூர் is an important agricultural center located in the காவேரி டெல்டா. காவேரி டெல்டாவில் அமைஞ்சிருக்கிற ஒரு முக்கியமான வேளாண் மையம் எங்கே இருக்குன்னா தஞ்சாவூரில் இருக்குது. இட் இஸ் நோன் as the ரைஸ் பவுல் ஆஃப் தமிழ்நாடு. இது தமிழ்நாட்டினுடைய நெற்களஞ்சியம்னு தஞ்சாவூரை சொல்லுவோம். அடுத்தது பாருங்க. திங்க் which state is known as the rice bowl of India?
இந்தியாவினுடைய நெற்களஞ்சியம் சொல்லிட்டு எந்த மாநிலத்தை சொல்லுவோன்னா ஆந்திர பிரதேஷ். ஆந்திர பிரதேஷ் தான் வந்து ரைஸ் பவுல் ஆஃப் இந்தியான்னு சொல்லுவோம். கிராப்பிங் சீசன்ஸ் இன் தமிழ்நாடு. தமிழ்நாட்டின் பருவ பயிர்கள், அந்த பருவ காலத்துக்கேற்ப பயிரிடக்கூடிய பயிர்கள் வந்து பருவ பயிர்கள் சொல்லுவோம். அது என்னென்னா நவரை, சொர்ணவாரி, கார், குருவை, சம்பா, தாளடி. இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது, கோயம்புத்தூர் இஸ் தி லார்ஜஸ்ட் காட்டன் ப்ரொடியூசிங் டிஸ்ட்ரிக்ட் இன் தமிழ்நாடு. தமிழகத்தில் உள்ள கோயம்புத்தூர் மாவட்டம் வந்து அதிக அளவில் வந்து பருத்தி உற்பத்தி செய்யப்படுது. இட் இஸ் நோன் ஆஸ் தி மான்செஸ்டர் ஆஃப் சவுத் இந்தியா. அதனால் கோயம்புத்தூரை வந்து தென்னிந்தியாவினுடைய மான்செஸ்டர்னு சொல்கிறோம். அப்போ இந்தியாவினுடைய மான்செஸ்டர் எதுன்னு கேட்டாங்கன்னா மும்பை. தமிழ்நாட்டினுடைய மான்செஸ்டர்னா கோயம்புத்தூர். இதை நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. அடுத்தது பாருங்க, க்ளோசரி. ஆர்கியாக் ஏன்ஷியன்ட் தொன்மையான, மினிமைஸ் ரெடியூஸ் குறைதல், பெரினியல் எவர்லாஸ்ட் வற்றாவலம். பெரினியல் எவர்லாஸ்ட் வற்றாவலம். இப்போ இந்த லெசன் முழுதும் பார்ட் 1 பார்ட் 2 பார்த்தோமா இல்லையா? இப்போ மறுபடியும் அதை நினைவுபடுத்துறதுக்கு ரீகேப் பண்ணலாமா? இந்தியா இஸ் அன் அக்ரிகல்ச்சரல் கண்ட்ரி. இந்தியா ஒரு விவசாய நாடு. இந்தியன் ஃபார்மர்ஸ் ஆர் தி பேக்போன் ஆஃப் தி இந்தியன் எக்கனாமி. இந்திய விவசாயிகள் வந்து இந்திய பொருளாதாரத்தினுடைய முதுகெலும்பு ஆவர். தேர் ஆர் செவரல் மெத்தட்ஸ் ஆஃப் ஃபார்மிங் சிஸ்டம்ஸ் இன் இந்தியா. இந்தியாவில் வந்து பல வகையான விவசாய முறைகள் இருக்குது. தேர் ஆர் 4 பேசிக் டைப்ஸ் ஆஃப் இரிகேஷன். நீர் பாசனத்தில் பார்த்திங்கன்னா 4 அடிப்படை பாசன வகைகள் இருக்குது. என்னென்ன ஞாபகப்படுத்தி பாருங்கள். வெல் இரிகேஷன், கெனால் இரிகேஷன், ஸ்ப்ரிங்க்லர் இரிகேஷன், ட்ரிப் இரிகேஷன். த பிரின்சிபல் ஃபுட் கிராப்ஸ் ஆர் ரைஸ், மைஸ், ஜோவர், பஜ்ரா, ராகி அண்ட் பல்சஸ். அரிசி, மக்காச்சோளம், சோளம், கம்பு, கேழ்வரகு, பருப்பு வகைகள் இதெல்லாம் முக்கிய உணவு பயிர்கள். இதோட இந்த பார்ட்டு முடிஞ்சது. நெக்ஸ்ட் நம்ம எவாலுவேஷனில் பார்க்கலாம். தேங்க்யூ சில்ட்ரன்.